என் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய். நான் வரேன். செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஹெவியா இருக்குது. சோ நான் இப்போ என்னோட ஸ்வீட் சாப்பிட போறேன். அழுகிறதுக்கான என்ன காரணம் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை யாரும் எதுவுமே கேட்கல. 5 வருஷமா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எங்களை எதுவுமே கேட்கல. அதனால தான் நாங்கள் அதை வர வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தர்மம் வெல்லணுங்கிற ஒரு டயத்தில் இறைவன் வந்து சில நல்லவங்களை அனுப்புவார். அதுதான் நீங்கள். இனி தமிழ்நாடு செம்மையாக இருக்க போகுது. நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கோம். எதுக்கு விசில் அடிக்கிறீங்க? விஜய் மாமா ஜெயிச்சனாலதான். விஜய் மாமா வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விஜய் மாமா தான் எப்பயும் வரணும். யாரை பாத்தீங்க இப்போ வந்து? I saw a Vijay uncle. So he said hi to you? Yes. How much happy you are? 100 happy. இந்த மாற்றம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இங்கே இருக்கிற கூட்டங்கள் பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கும். ஒரு விசில் அலை வந்துட்டு வீசியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். 2026ல் இங்கே இருக்கிறவங்களுடைய முகத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. ஸோ மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது விஜய் அவர்களுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் ஹாய் ஹாய். தம்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நாட்டுக்கு நல்லதை செஞ்சால் ரொம்ப சந்தோஷம், இன்னும் சந்தோஷம். ரொம்ப நேரமாக நீங்கள் இங்கே அவர்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வெளியிலே இருக்கீங்க. என்ன ஒரு காரணம்? அவரை பார்க்கறதுக்கோசரம் பார்க்கணும் அப்படிங்கிற அவரை பார்க்கணும், ஒரு ஆபாசமாக இருக்கணும். நாங்கள் இப்போ நாங்கள் விஜய் எம்ஜிஆராக பார்க்குறோம். எங்களுக்கு அவர் நன்மை செய்வார் தான். இப்போ நாங்களாம் வேறு கட்சி இருந்தாலும் அவர் வரணும், ஒரு மாற்றம் வரணும்னு. இப்படியே 2 கட்சியாக மாறி 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 வந்துட்டு இருந்தால் எப்படி? காலையில் எங்களுக்கு 8 மணிக்கே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவர் தான் வருவாருன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. இப்போ ஏன்னா இந்த மாற்றம் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. என்னைக்கு அவர் எலெக்ஷனுக்கு வந்தாரோ அன்றைக்கே எங்களுக்கு தெரியும். கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. உங்களுக்கு அது இப்போ ஓட்டா மாறிடுச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏங்க எவ்வளோ அவரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. இன்னும் இவரை செல்லை திறந்தாலே இவ்வளோ தான் பேசுகிறாங்க. இவ்வளோ கண்டிப்பாக அன்றைக்கே அவர் ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு என்ன தெரியும் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஃபஸ்ட்டு வர்றவங்க எல்லாருமே எல்லோரும் கற்றுக்கிட்டா வராங்க. வந்து அவர் கற்றுக்கிட்டு எல்லாமே செய்வார். அவர் கற்றுக்கிட்டு அவருக்கு எல்லாமே தெரியும். வாய்ப்பு கொடுத்தா தானே நம்ம அது அவரை ப்ரூவ் பண்ண முடியும். உங்களோட ரொம்ப தீவிரமான ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சொன்னாங்க நீ போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பூத்துக்குள்ளே போகிற வரைக்கும் என்ன சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு போய் நான் விசில் தான் போட்டு வந்தேன். விஜய் வரணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். மெயின் பெண்களுக்கு அவர் நல்லது செய்யணும். பெண்களுக்கோசமே அவர் வரணும். ஒரே விசில் அடிச்சு வீட்டில் அப்படியே பறக்குது. அவர் வரணும், எல்லாம் மாற்றம் வரணும், மக்களுக்கு நல்லா செய்யணும். அடுத்த எலெக்ஷன்ல அவர் தான் உட்காரணும். ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பையும் பார்க்கும்போது பைத்தியம் நாங்களாம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. இதுவும் ஒரு குடும்பம் தான். அவர் எங்களுக்கு பிள்ளை, தம்பி, அண்ணன், எங்களை மாதிரி ஆளுங்க அவர் பிள்ளை, சின்ன பிள்ளைங்க தம்பி. இந்த நாடே அவர் ஒரு குடும்பம். எல்லாரையும் நின்று அவர் வழி நடத்தணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். மெயின் குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த இதில் பாதுகாப்பு கிடையாது. ஒரே ஒரு வார்த்தைக்காக திரு ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பெண்களே தமிழ்நாடு இனிமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். பெண்கள் இதுக்காக தாங்க இத்தனை நாள் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். கருத்து கணிப்பு சொன்னாங்களாக்கா, ஒரு தொகுதியால் கூட விஜயால வர முடியாது, அவர் நிற்கிற தொகுதியிலே வர முடியாது. இன்னைக்கு சென்னையே தாவைக்காவோட கோட்டையாக மாறி இருக்கா. ஒரு நடிகராக இருந்தாங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இருந்தாங்க, இது ரசிகர் கூட்டம் இருந்தாங்க, அணில் இருந்தாங்க, எதோ சொன்னாங்கக்கா. இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கா. இதே ரோட்ல இனிமே வரப்போற நேரங்கள் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு வெற்றி வேட்பாளராக தான் இருக்க போகுது, வெற்றியுடைய கட்சியாக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே தொண்டர்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய வெற்றி எப்படி இருக்கு, இந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்களா என்னங்கிறத அவங்க கிடைக்கலாம். மாற்றம் எப்படி இருக்குது, எதிர்பார்த்தீங்களா இந்த ஒரு விஷயம் நடக்கும்? ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துருப்போம் கண்டிப்பா விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. இவ்வளோ தொகுதிகள், இவ்வளோ பர்சன்டேஜஸ் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பா எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எங்கள் உழைப்பு, எங்கள் தளபதியோட உழைப்பு, நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ரொம்ப அலட்சியமாக பேசுறது,
எவ்வளோ எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு மக்கள் சக்தி தான் ஒரு மாற்றத்தான சக்தி. இந்த கூட்டணியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு தவிடுபடி ஆக்கிட்டாருன்னு பார்த்தீங்களா. அதுதான் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே நல்ல மக்கள் நல்ல தீர்ப்பு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் மேல் கொண்டு தளபதியோட செயலால் இன்னும் தமிழகம் நல்ல ஒரு புரட்சிகரமான ஒரு தமிழ்நாடாக மாறும்ன்றது இன்றைக்கி இந்தியாவிலே சரி நம்மள மாதிரி ஒரு தமிழகத்தில் நடந்த ஒரு மேஜிக் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. தளபதி அவர்களுக்கு வாழ்த்து. தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. கண்டிப்பா யாராலையும் வர முடியாது. அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதே ரோட்ல பார்த்தோம் அப்படின்னா கேம்பெயின்காக அடிக்கடி போவாங்க வருவாங்க. இப்போ அடுத்ததா வரப்போற விஷயம் சொன்னாங்க. அறி வச்சதே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறி வச்சுட்டாங்க. சூரியன் வந்து இன்னைக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியிலேயே வரல. இன்னொரு சந்தோஷம் என்னன்னா அவர் தனிச்சு நின்று வந்தார் இல்லையா, இதே மாதிரி தனியாவே நின்று எல்லாத்தையும் வெற்றி பெற்றார்னா இன்னும் சந்தோஷம் எங்களுக்கு. யார் கூட்டணியும் தேவையில்லை, அவர் தனியா நின்னே வரணும். எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே எங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த தற்கூரிங்க பண்ண காரியம் வந்து இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. சிக்ஸர் அடிப்பார் அண்ணன் கண்டிப்பா சொல்லிட்டு எல்லா பேட்டிலையும் சொல்லுவேன். இந்த வாட்டி அடிச்சிருக்காரு. ஏன்னா அவரோட உண்மை ஜெயிச்சிருச்சு. அவரோட அமைதி, அவரோட எல்லாமே அவர் வந்து ஒரு வழியை வந்து தனியா நின்னாரு. சிங்கம் தனியா நின்னாலும் ஜெயிச்சிருச்சு. இது கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு பல தலைவர்களும் சரி பல பேர் தெரிஞ்சிருச்சு. 9 மணிக்கு தெரிஞ்சிருச்சு. உயிர் கொடுக்குற கூட்டம் யாருங்க உயிருக்கு பயந்து வீட்டுல உட்காருவாங்க. ஒருத்தராது இருந்தாங்களா? செத்தாலும் கரூருக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறமும் எங்க கூட்டம்லாம் வந்து எதுக்கு எங்க அண்ணனுக்காக வந்தோம். இனி வருவோம், இனி நாங்க பக்கத்துணையா இருப்போம். நீங்க வாங்க, நாங்க இருக்கோம். உறுதியா நின்னது சிஎம்மா உட்கார வைப்போம்னா அதனால உட்கார வச்சுட்டோம். இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் யாரும் உள்ள நுழையவே முடியாது. நோ என்ட்ரி. சாப்டர் க்ளோஸ். டிவிகே கருத்து கணிப்புலலாம் 1008 சொன்னாங்க. நாங்கள் தான் முன்னாடி இருக்கோம், இவங்களாம் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு. இந்த கருத்து கணிப்பு சொன்னவங்க மூஞ்செல்லாம் எங்கே தூக்கி வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தான் லீடிங்ல இருக்கோம். பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், இங்கேயே நான் பார்த்தேன் அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா பேசுறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வேட்பாளராகவும் ஒரு தலைவராகவும் வெற்றி பெற்றிருக்க சூழ்நிலையில இங்க பாத்தீங்கன்னா ஒரே விசில் அலை தான் வீசிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க இருக்க எல்லார்ட்டையும் தமிழ்நாட்டுல ஒரு புதிய விசில் அலை எப்படி இருக்கு? எங்களுக்கு எப்பயுமே தளபதிக்காக தான். நாங்க தளபதிக்கு தான் என் ஃபர்ஸ்ட் ஓட்டே போட்டேன். இப்ப 10 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, தளபதியை பார்த்துட்டு தான் போவேனே. விஜய் சார், நீங்க வின் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சிறப்பா வருவீங்க சார். நீங்க அந்த கரூர் சம்பவத்தை நீங்க மறந்துடவே கூடாது. பொலிட்டிக்ஷன் பண்றவங்களும் தான் மோதிரமே தவிர அவங்க மக்கள் மேல கை வச்சுட்டாங்க. அதை நீங்க எந்த ஜென்மத்திலையும் மறக்க கூடாது. அதுக்கான நீதி கிடைச்சே ஆகணும். இங்கே ஆணும் பெண்ணும் திருநங்கையும் திருநம்பிகளும் சுதந்திரமா நிம்மதியா அவங்கவுங்களுக்கு வேலை பார்த்துட்டு பாதுகாப்பா இந்த தமிழ்நாட்டில் எல்லாரும் நிம்மதியா வாழணும். அதை நீங்க எங்களுக்கு நடத்தி தரணும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. உங்களுக்கு சிஎம்மா பதவி ஏற்றதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் எங்களுக்கு சில திருநங்கைகள் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு அரை எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் வின் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. தர்மம் வெல்லணுங்கிற ஒரு டயத்தில் இறைவன் வந்து சில நல்லவங்களை அனுப்புவார். அதுதான் நீங்கள். இனி தமிழ்நாடு செம்மையாக இருக்க போகுது. நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கோம். டிவிகே தளபதி விஜய் பார்த்தோம் வந்து. ஸோ ரொம்ப ஹாப்பி வந்து கரெக்டாக ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்துட்டோம். ஸோ வருங்கால சிஎம்க்கு வாழ்த்துக்கள். தனிப்பெருமை. ஆக்சுவலாக நேற்று சிங்கப்பூர் போக வேண்டியது, சிஎம் ஆடி பார்த்ததுக்கப்புறம் தான் போவேன்னு சொல்லி இதுக்காக வெயிட் பண்ணி சிஎம் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்புறாரு. தனிப்பெருமையோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும். டிக்கெட் ஆக்சுவலாக கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு மறுபடியும் மதியார் முடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹாப்பி மேலே பார்த்தது ஹாப்பி. இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி தளபதி சிஎம் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை என்னால் வேர்டால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நாங்கள் எம்ஜிஆர் பார்த்தா மாதிரி இருந்தது. இப்போ அவரே அந்த கலரு அந்த இதுவே மக்களுது எல்லாமே அவர் மாதிரியே இருந்துச்சு. அம்மா திருப்பி அவர் உருவத்தில் வந்து
எங்களை இது பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் கண்டிப்பாக வந்து அம்மா உலகத்தில் வர மாதிரி எங்களுக்கு நல்ல சம்பளம் ஏற்றி எங்களுக்கு அவர் பண்ணால் போதும். இவ்வளோ வந்துட்டு அழுகிறதுக்கான என்ன காரணம் உங்களுக்கு? அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் படம்லாம் முதல்ல போய் பார்ப்பேன். நான் தான் தேட்டரில் நாங்கள்லாம் அவர் ரசிகர். ஏன்னா நாங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அம்மா உலகத்தில் 15 வருஷமாக மழையோ காற்றோ உட்காரத்துக்கு ஃபேன் இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களை யாரும் எதுவுமே கேட்கல. 5 வருஷமாக என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எங்களை எதுவுமே கேட்கல. அதனால தான் நாங்கள் அவரை வரவேற்கிறோம். வேறு ஒன்றே ஸோ நீங்கள் விஜய் வீட்டு அவங்க வெளியிலேயே இருக்கீங்க, எப்போவுமே நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்களா சார்? இதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது. இந்த டைம் இந்த சைடாக போவார், ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. இன்றைக்கி பார்த்து ரொம்ப சந்தோஷம். அடுத்த அம்மா இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் நாங்கள் இப்போ ரொம்ப இதுவாக இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஒரே எல்லோ அண்ட் ரெட் பலூன்ஸாக இருக்குது. எல்லாம் ஆர்வமாக கட்டிட்டோம் நாங்கள். யாரை பார்த்தீங்க இப்போ வந்து? I saw a Vijay uncle. Oh, you saw a Vijay uncle? Yes. Did he say hi to you? Yes. Oh, how excited you are? You're happy? Yes. You're happy. How much happy you are? 100 happy. 100 happy. தெய்வ எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு விசில் அலைதான். ஆக்சுவலாக நான் இங்கே வந்த போதுலேருந்து அவர் கிராஸ் பண்ணி போன போதுலேருந்து இங்கே இருந்த சுச்சுவேஷனே வேறு மாதிரி இருந்தது. ஸோ ஹவு எக்ஸைட்டட் யூ ஆர்? என்ன சொல்ல ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். நாங்கள் வந்து மார்னிங் 11 o'clock வந்தோம். ஃப்ரம் 11 we are waiting to see him. வந்துருவார் ஃப்ரம் 11 we are here only. ஃபைனலி அந்த மூமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அவர் வரப்பில் லைக் we were like okay நின்று பொறுமையாக பார்க்கணுன்னுட்டு. ஆனால் once we saw him அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ரிசல்ட் அன்றைக்கி அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த இடத்துல நாங்கள் இருக்கணும், அந்த சந்தோஷத்தை நாங்களும் ஒரு பாட்டாக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஆனால் அவர் ஜெயிக்க எங்களால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. ஓட்டு போடாத எங்களுக்கே இவ்வளோ சந்தோஷம்னா எப்படா எலெக்ஷன் வரும், எப்படா அண்ணனுக்கு ஓட்டு போடுவோன்ட்டு வெயிட் பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ஒரு ஃபெஸ்டிவ் தான். கண்டிப்பாக இந்த ஒரு 5 years வந்து ரொம்ப ஒரு லாஸ்டான இயராக தான் இருக்கணும். விஜய் அண்ணாக்கு எங்களோட ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவர் சீக்கிரம் சிஎம் ஆகி நாங்கள் மறுபடியும் அவரை பார்க்கணும். இந்த ஒரு 5 செகண்டுக்காக நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணோம். ஆனால் அட்லீஸ்ட் அடுத்த தடவை ஒரு 5 நிமிஷமாவது அவரை பார்க்க மாட்டோமா நாங்கள் வெயிட் பண்ணிருப்போம். கண்டிப்பாக வி லவ் யூ விஜய் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணிட்டீங்க எல்லாருக்கும் நீங்கள் யாருன்ட்டு. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.